ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அநேக விஷயங்களில் ஒப்பிட்டு பேசுவார், ஓமைகளாக பேசுவார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் அதிக கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் தான் திராட்சை செடி, என்ன அல்லாம நீ என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் காரியங்களை சொல்லிவிட்டார். இஸ்ரவேலுக்கும் திராட்சை செடிக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கிறது. நிறைய விஷயத்துல ஆண்டவர் இஸ்ரவேலர்களை திராட்சை செடி என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே சொல்லி இருக்கிறார். அவர் திராட்சை செடி என்று இஸ்ரவேலர்களை சொல்லிக் கொண்டே இருந்து கடந்து வந்தாலும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு ரட்சிப்பு முழுமையா கிடைக்கல, ஒரு வெற்றி முழுமையா கிடைக்கல. அதை வச்சுதான் ஆண்டவர் யோவான்ல சொல்லும் போது அதை மென்ஷன் பண்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. இவ்வளவு காலம் நீங்க திராட்சை செடின்னு கேள்விப்பட்டீங்களே, அதெல்லாம் நீங்களா இருந்தா கனி கொடுக்க முடியாது. நானே மெய்யான திராட்சை செடி, எனக்குள்ள ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை என்ன பண்ணுவான், கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே அவர் தான். எல்லாம் என்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஆதி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹிந்துஸ்ல எல்லாவற்றுக்கும் ஆதியும் மூல காரணமாய் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் கொலோசியர் 1:16 பார்க்கும் பொழுது, எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் 1:16 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சரி, பேஜ் நம்பரை சொல்லிருங்க, ஒரு சிலர் எடுப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் 275. சரியா? அதுல என்ன போடப்பட்டிருக்கிறது நான் திரும்ப உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அவங்க வாஸ்தவ வசனத்தை. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் அப்படின்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் என்னென்ன சிருஷ்டிக்கப்பட்டுச்சா? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். பரலோகத்தில் உள்ளதை நம்மளால பார்க்க முடியாது, பூமியில் உள்ளதை நம்மளால பார்க்கலாம். அப்ப பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிற காணப்படாதவைகளுமான எல்லாவற்றையும், சகல வஸ்துக்கள் என்றால் பொருட்கள், உரிமைகள், சொத்துக்கள், என்னென்ன படைப்புகள் இருக்கிறதோ எல்லாம், சிங்காசனங்களானாலும் அதிகாரங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் எல்லாம் சகலமும் யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டுச்சாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதாம்? அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதாம். எல்லாம் அவராலே படைக்கப்பட்டது, எல்லாம் அவருக்கென்று படைக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளாக இருந்தாலும் சரி, பூமிக்குள்ளவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வைக்கணும்னா ஆண்டவராகிய அதனாலதான் அங்க சொல்றாரு, நானே மெய்யான, நானே அப்படின்னு இந்த வேர்டு சொல்லிட்டாலே அதுக்கு மிஞ்சி வார்த்தை இல்லை என்ற அர்த்தம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகள் கொடுப்பீர்கள், இல்லாவிட்ட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கனி கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற வார்த்தை, நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற எல்லாவற்றையும் படைத்த, எல்லாவற்றும் காரணமாய் இருக்கிற, எல்லாத்துக்கும் மூல காரணமாய் இருக்கிற, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஒரு முக்கிய புள்ளி அவர்தான். என்னைக்குமே ஒரு மைய புள்ளி இருக்கும், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய கூடாது, செய்ய முடியாது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாமே அவரால் இயங்குகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி. சரி, அப்ப அவரால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப 3 விஷயங்களை இந்த அதிகாரத்திலிருந்து 3 காரியத்தை நம்ம பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அவர் தான் மெய்யான திராட்சை செடி. அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் 3 நிலைகளை நாம் இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிய வேண்டும். முதலாவது
நிலை என்னன்னா சார்ந்திருத்தல். முதலாவது நிலை என்ன? சார்ந்திருத்தல். தேவனை சார்ந்திருக்கணும். இரண்டாவது தேவனில் நிலைத்திருக்கிறது. சார்ந்திருத்தல், நிலைத்திருத்தல். மூன்றாவது நிராகரித்தல். ஆண்டவரோடு இருக்கும்போது சில விஷயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? நிராகரிக்க வேண்டியது இருக்கிறது அல்லது நீக்க வேண்டியது இருக்கிறது. 3 விஷயம் என்ன சொன்னேன்? முதலாவது சார்ந்திருக்க வேண்டும், இரண்டாவது நிலைத்திருக்க வேண்டும், மூன்றாவது நீக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். இந்த 3 செய்யும் பொழுதுதான் மெய்யான திராட்சை செடி, அந்த திராட்சை செடியின் இடத்துல இருந்து நாம் பலனை அடைய முடியும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தானாய் நம்மால பலன் தரவே முடியாது. அல்லேலூயா. நாம் வெறும் கிளைகள் தான், அவர்தான் செடி. செடியிலிருந்து வருகிற சத்துக்களும் சாரங்களும் கொடியில இறங்கும் பொழுதுதான் அதற்கு ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். அப்படியானால் ஒரு விசுவாசி தேவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். எதுக்கு சார்ந்திருக்கணும்? எல்லா விதத்திலையும் நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை தான் நம்ம சார்ந்திருக்கணும். அவர் நிறைய பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாரு ஜனங்களை பார்த்து. சங்கீதம் 88 எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடி எடுத்து அவர் என்ன பண்ணாராம்? கானானில விதைத்தாராம். எகிப்திலிருந்து எடுத்துட்டு வந்து கானான்ல விதைச்சாலும் அது பலன் தரல. ஏன்னா மெய்யான இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? பின்பு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கானானுக்குள்ள வந்தாலும் முழுமையான ஆசீர்வாதம் என்ன இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் தேவனை சார்ந்திருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய அன்றைய இயேசுவை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு போகலாம், கூட்டங்களுக்கு வரலாம். ஆனா எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய உழைப்பு, இதை எல்லாம் நாம் நம்பி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை சார்ந்திருந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டுடைய வழி நடத்துதல், ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேணும்னா ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது 2 விஷயத்தை நம்ம குறிக்கலாம். இந்த செடியோட கூட கொடி ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம சார்ந்திருக்கோம்னா நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? அவரை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. அடுத்து வேத வாசிப்புல நம்ம அவரை என்ன பண்ணணும்? சார்ந்திருக்க வேண்டும். அடுத்து அவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருப்பார்ல, அதுல நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்துல நான் என்னென்ன சொன்னேன்? ஜெபத்துல என்ன பண்ணணும்? அவரை சார்ந்திருக்க வேண்டும். அடுத்து வேதத்தையும் வேத தியானத்திலையும் நம்ம அவர் என்ன பண்ணணும்? சார்ந்திருக்க வேண்டும். அடுத்து நமக்கு சில வாக்குத்தத்தங்கள் தந்திருப்பார்ல, அதை நம்பியே நாம் அதை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அதை பிடிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு சார்ந்தே இருக்க வேண்டும். அதை எனக்கு சொன்னீங்களே ஆண்டவரே, நிச்சயமா என் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்வீங்கன்னு நம்ம அதை பிடிச்சே சார்ந்திருக்க வேண்டும். ஜெபிச்சு ஜெபம் பண்ணி இவர் என்ன பண்ணிருக்கணும்? சார்ந்தே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலைன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் செடியா இருக்கிறேன், நீ கொடியா இருக்கிறேன், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும்னா ஜெபம் ரொம்ப என்னது வாழ்க்கையில முக்கியம். யாக்கோபு அவன் படுத்து கிடக்கிறான், தலையில ஒரு கல்லை வச்சுட்டு ஆண்டவர் காமிக்கிறாரு, ஒரு ஏணிப்படி இருக்கிறது. எங்க இருக்குது? கீழே இருந்து, பூமியில இருந்து பரலோகத்திற்கு ஒரு ஏணிப்படி. தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், தேவதூதர்கள் மேல இருந்து இறங்குகிறார்கள். இதுதான் அந்த ஏணிதான், யாக்கோபின் ஏணிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க கீழே இருந்து நம்முடைய ஜெபம் தூதர்களால் மேலே கொண்டு போகப்படுகிறது, மேலே இருந்து பதில் தூதர்களால் கீழே கொண்டு வரப்படுகிறது. நடுவுல ஒரு ஏணி இருக்கிறது, அதுதான் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற ஜெபம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அதை தருவேன். பரலோகத்திலிருந்து ஒன்னு இறங்கி வரணும்னா ஒரு ஏணி என்ன பண்ணணும்? போடணும். அவர் சொன்னார், என்ன இல்லாமல் வானத்துக்கு கீழே பூமியில இறங்கினவன் இல்லை, ஏறினவனும் இல்லை. பூமிக்கு இறங்கினவரும் அவர்தான், ஏறினவரும் அவர்தான், நம்முடைய ஜெபத்தை கேட்பவரும் அவர்தான், நமக்கும் பரலோகத்துக்கும் இடையில போடப்பட்ட ஏணி அவர்தான். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஏணி வழியா தாங்க வானத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும். இந்த ஏணி வழியா தான் உங்க ஜெபம் மேல ஏறெடுக்கப்படும். எத்தனை பேர் இந்த ஏணி வழியா, யாக்கோபு பார்த்த அந்த ஏணி வழியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்? இந்த ஏணி தான் கொடியையும் செடியும் இணைக்கிற பாலம். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம். செடியில தான் இருக்குது அவ்வளவு சாராம்சங்களும். அது அப்படியே கொடிக்கு இறங்கணும்னா கொடி செடியோடு ஒட்டி இருக்கணும். அந்த ஒற்ற அனுபவம் தான் பிரேயர், ஜெபம். ஜெபிக்காமல் உங்கள் குடும்பத்தில் ஒன்றையும் செய்யாதிருங்கள். ஜெபிக்காம ஒருத்தன் ஒண்ணு செய்யறான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு கடவுள் தேவையில்லை, என்னால என்ன பண்ண முடியும்?
செய்ய முடியும். ஜெபிக்காம நீங்க ஒரு காரியத்தை சாதிக்க நினைச்சா நீங்க உங்களை அறியாமலே நீங்க ஒரு பதில ஆண்டவருக்கு சொல்றீங்க, நீங்க எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காரியத்தை ஜெபம் பண்ணி செய்றீங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உன்னுடைய வழிகளை கர்த்தர் இடத்துல ஒப்புவி, அவர் என்ன பண்ணுவார்? உன் காரியங்களை வாய்க்கப்படும். ஹல்லேலூயா. அந்தந்த ஆசீர்வாதங்கள் அந்தந்த நாட்களில உங்களுக்கு கரெக்டா வரணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வீணா போய் நம்முடைய நேரத்தை எங்கேயாவது செலவழிப்பதை விட, வீணா யாரோடையாவது பழகி கொண்டிருப்பதை விட, வீணாக நம்முடைய சந்தோஷத்தை எங்கேயாவது தேடி கொண்டிருப்பதை விட, வீணான நண்பர்களிடத்துல நம்ம போய் சேர்ந்து பேசி கொண்டிருப்பதை விட, ஒரு விசுவாசிக்கு போர் அடிக்க தான் செய்யும். அந்த மனுஷன் இடைவிடாமல் தேவ சமூகத்துல எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஜெப சிந்தையிலேயே இருந்துட்டு, வேதத்தை தியானிச்சுக்கிட்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் நினைச்சு ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருப்பானேயானால் அவன் ரொம்ப தேவனோட நெருங்கி இருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே எப்பொழுது என்ன நடக்க வேண்டியமோ அது தாமதம் இல்லாமல் கரெக்டா அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நான் இவ்வளவு நேரம் பேசினது ஒரு வசனம். துன்மார்க்குடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்கார உட்காரும் இடத்தில். இதுதான் வீணாக நேரத்தை செலவழிப்பது. அங்க செலவழிக்காம நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க வாழ்க்கையை நீங்க செலவழிச்சா, சங்கீதம் 19 சொல்வார், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்துல பெரிதியா இருப்பதா. பேசும்போது கூட ஆண்டவருடைய வார்த்தையும் இருதயத்தின் சிந்தனை கூட ஆண்டவரை பற்றிய சிந்தனைகளும் இருந்து ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல ஊறி கிடப்பான்னா, ஒரு செடியோட ஒரு மனுஷன் அப்படி ஒட்டி இருப்பான்னா, செடியினுடைய அனைத்து சாரங்களும் கொடிகளுக்கு போகும், அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழி நிற்காத, பரியாசகர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இருந்தால் அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டவனை போல இருந்து தன் காலத்துல என்ன பண்ணுவான்? அவன் தனி கொடுப்பான். இலையுதிராத மரத்தை தன் காலத்துல தன் கனியனா, எப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையோ அந்த நாட்களில அப்பொழுது நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெரும்படி உங்களுக்கு உதவி செய்வார். கரெக்டா கனி கொடுக்கணும். இப்ப ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் ஒரு பழம் வருது, மே மாசம் ஒரு பழம் வருது, ஒரு மே மாசம் இப்ப மாம்பழம் வருதுன்னா மே மாசத்துல வரணும். நம்ம குடும்பத்துல இப்ப உங்களுக்கு 40 வயசுல ஒண்ணு நடக்கணும்னா உங்க வீட்டுல அது நடக்கணும். 42 வயசுல நடக்கணும்னா நடக்கணும். 30 வயசுல நடக்கணும்னா அது என்ன பண்ணணும்? நடக்கணும். கர்த்தர் உங்களுக்குன்ற ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல உங்க காரியத்துல தாமதம் இல்லாமல் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க தேவனுடைய காரியத்துல தாமதம் இல்லாமல் அவரோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது தன் காலத்திலே ஒரு மனுஷன் தானாய் கனி கொடுக்க ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. வீண் சிந்தனைகள் என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம வேலை என்ன? நம்ம வேலை ஆண்டவருடைய ஏனமா இருப்பது. ஹல்லேலூயா. ஏனோக்கு அவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாலும், அவனுடைய சிந்தனை முழுசும் எங்க இருந்துச்சு? ஆண்டவரோடு கூட இருந்துச்சு. உலகத்தோடு தான் பழகி கொண்டிருந்தான். அவன் நாட்கள்ல தான் அநேக பாவம், அவன் நாட்கள்ல தான் பூமியை அழிக்கும்படி மெத்துசலா என்றால் அவன் மரிக்கும் பொழுது பூமி அழிக்கப்படும் என்று அர்த்தம். ஆண்டவர் அவனை அழிக்க கூடாது என்று 1000 ஆண்டுகளாக அவனை உயிரோட வச்சிருந்தார். அப்படியானால் அவன் இருந்த நாட்களில உச்சக்கட்ட பாவம் இருந்த இடத்துலதான் ஏனோக்கு துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கல, பாவியருடைய வழியிலையும் நிக்கல. குடும்பம் பிள்ளை அவனுக்கு தடையா இல்ல. அவன் பிள்ளைகளை 65 ஆண்டுகள் இருந்து 300 ஆண்டுகள் சஞ்சரித்து 365 நாள் அவன் உயிரோட இருந்தான். 300 ஆண்டுகள் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளோடு கூட தேவனை அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் கவனம் என்ன பண்ணல? செதறல. அவன் ஏற்ற காலத்துல கனி தந்தான். அப்படின்னா அவன் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமோ அப்பொழுது கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் முதலாவது தேவனை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம எதையும் செய்யாதீங்க. ஜெபம் பண்ணாம துணிகரமா ஒரு நாளை ஆரம்பிக்க வேண்டாம். நேத்து நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க. நேத்து ஜெபம் நேத்துக்கு தான், இன்னைக்கு ஜெபம் இன்னைக்கு தான். நேத்து ஜெபத்தை வச்சு இன்னைக்கு நம்மளால வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கையும் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் கம்பேர் பண்ணுங்க. நேத்து காலையில சாப்பிட்ட சாப்பாடை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு காலையில சாப்பிடாம என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஒரு நாள்ல நீங்க பட்ட தோல்வியா இருக்குதோ வெற்றியா இருக்குதோ அந்த நாளை என்ன பண்ணிடணும்? நீங்க மறந்துடும். வெற்றியும் தோல்வியும் ரெண்டையும் என்ன பண்ணிடணும்? நம்ம மறந்துடணும். ஒரு நாள் போயிருச்சு, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோமா? இன்னைக்கு தேவனை சார்ந்திருந்தோமா? இன்னைக்கு அவருடைய பாதத்துல உட்கார்ந்தோமா? இன்னைக்கு பைபிள் படிச்சோமா? இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்தோமா? அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார்.
உங்களை ஆசீர்வதிப்பேன், அதையும் நீங்க பிடிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், அதையும் சார்ந்திருக்க வேண்டும். தாவீதை ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு வீட்டை தருவேன், உனக்கு ஒரு ஆலயத்தை மகன் கட்டுவான்னு சொன்ன போது தாவீது சொன்னா, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே சொன்னீரே உடைய அடியானை குறித்து, தூர தரிசனத்தை குறித்து சொன்னீரே, அதை நீர் உடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும் ஆண்டவரேன்னு சொன்னா, அது போலவே சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும் இந்த வார்த்தை சொல்றான், என் தகப்பனுக்கு உடைய வாயினால் சொன்னதை உடைய கரத்தினால். அப்ப வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நீங்க சார்ந்திருக்க. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன கர்த்தர் காரியங்களை சொன்னார், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரணும்னா நான் இனிமே ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமே நான் என்ன பண்ண போறேன்? நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு வேதத்துல படிச்சிருக்கீங்களோ, வேதத்தை தியானிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இரவும் பகலும் அதன் மேல் ஆசையாக வாஞ்சியாக தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் செய்வதெல்லாம், நம்ம வாய்க்கிறதுக்காக எங்கெங்கயோ ஓடுறோம். ஆண்டவர் வாய்க்கிறதுக்குரிய வழிய பைபிள் படிச்சுட்டு என் சமூகத்துல உட்கார்ந்து நீ செய்ய வேண்டியதை செய்ப்பா, உன் காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கரங்களை வித்து அல்லேலூயா சொல்லுவோமா? நிலைத்திருக்க வேண்டும். 15 நாளை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம். பேஜ் நம்பர் சொல்லிருங்க ப்ளீஸ். பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில். என்னில் நீ நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க, கனி கொடுக்க மாட்டீங்க. என்னிடத்துல நிலைக்கலைன்னா என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட ரெண்டாவது பாயிண்ட், ஆண்டவருடைய காரியத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். கனி உடனே கிடைச்சிடாது, உண்மையா இல்லையா? கனி கொடுக்க என்று காலம் இருக்குது. அந்த காலம் வரை இந்த செடியோடு கூட கொடி என்ன பண்ணிருக்கணும், இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய அவசரப்படுற காரியம் என்ன, இப்ப நம்ம என்ன சொல்றோம், போக வேண்டிய தூரம் நமக்கு தெரியல, போறோம்னு வச்சுக்கிறோம். ஒரு 10 கிலோமீட்டர், 9.25 கிலோமீட்டர் வரை நம்ம போவோம். போயிட்டு நம்ம சோர்ந்துட்டு என்னடா வாழ்க்கை நம்ம திரும்புவோம். இன்னும் 1/4 கிலோமீட்டர் போயிருந்தா நம்ம அடைய வேண்டிய இலக்கை என்ன பண்ணிருக்கலாம், அடைஞ்சிருக்கலாம். ஆண்டவர் நம்மளை சோதி தருகிறார். ஆண்டவர் நம்முடைய பொறுமையை சோதி தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் சிலர் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கல, நான் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணேன், நான் கூட்டத்துக்கு போய் என்ன பண்ணேன். அல்லேலூயா. யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, வேதம் சொல்கிறது. யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு, ஆவிக்குரிய கனியில இன்னொன்னு நீடிய சாந்தம், பொறுமை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவோடு இணைந்திருக்கிறதுல உங்களுக்கு எனக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. நிலைத்திருக்கிறது நமக்கு தேவை. ஒரு மாசம் ஆண்டவரை தேடிட்டு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க கூடாது. 2 மாசம் தேடிட்டு ஆண்டவரை எதிர்பார்க்க கூடாது. எத்தனை ஆண்டுகள் தேவனோடு இருந்தாலும் கனி தருவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போய் என்னடா ஆண்டவர் தேடி இப்படி பண்ணிட்டோம்னு நம்ம பின்வாங்கிடவே கூடாது. அதுதான் ரெண்டாவது, என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள்னா என்ன அர்த்தம், ஆரம்பத்தில் அவன் ஒட்டி இருக்கிறான், பின்பு அவன் என்ன பண்றான், ஆண்டவர் விட்டு பிரிகிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள் என்றால் நீ தொடர்ந்து என்னோடு கூட நீ நிலைத்திரு. அல்லேலூயா. இடையில என்ன பண்ணிடாத, என்னை விட்டு போயிடாத, சோர்ந்துடாத. எலியா என்ன பண்றாரு, சோர்ந்து போய் சொல்கிறார், போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணினவர், வானத்திலிருந்து மழையை நிறுத்தினவர். அவர் சொல்றாரு, ஆகாப்ட சவால் விட்டவர் சொல்றாரு, ஆகாபனுடைய மனைவி எசபேல் மிரட்டினதற்காக சொல்றாரு, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. அப்ப எலியாவே ஒரு கண்டிஷன்ல என்ன பண்றாரு, ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே நிலைத்திருக்கிறத விட்டு என்ன பண்ணாரு, எலியா வெளியே வருகிறார். அல்லேலூயா. நம்மளுக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். எலியா இப்படி பேக் அடிச்சதுனால, நிலைத்திராமல் பின்வாங்கினதுனால நடந்த சம்பவம் என்னன்னா, 3 பேரை எலியாவை அபிஷேகம் பண்ணும்படி ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனால் எலியா பின்வாங்கினதுனால், நிலைத்திராமல் வெளியில வந்ததுனால எலிசாவை மாத்திரம் தான் அவர் அபிஷேகம் பண்ணுவார். ஏகுவை இன்னொரு அபிஷேகம் பண்ணுவார், இன்னொரு ராஜாவை இன்னொரு அபிஷேகம் பண்ணுவார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பொறுப்பில் இருந்து எலியா பின்வாங்கினதினால் அவனுடைய ஊழியத்தில் இருந்தும் அவனுக்கு ஒரு பின்மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மைதான், ஆனா ஊழியம் நிறைவாக இல்லை.
இன்னும் கொஞ்சம் பொறுமையா அந்த சூரச்செடியில படுத்து கிடக்காம அவன் நிலைச்சிருந்து ஆண்டவர் சமுத்திரம் அதே கத்தோட அதே தைரியத்தோட பிரயாணம் பண்ணியிருந்தா அவனுக்கு கொடுத்த டாஸ்க், அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை அவன் நிச்சயமாய் நிறைவேற்றி இருப்பான். கரங்களை வித்துற இல்லையா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. நிலைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம், காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். எடுத்தேன் கவுத்தேன் நம்ம ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இவ்வளவு காலம் தேடினா என்ன செஞ்சேன்னு ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாது. எத்தனை காலங்களானாலும் என் தேவனோடு கூட நான் நிலைத்திருப்பேன். ஆமென். ராமன் சொல்லுங்களேன். எவ்வளவு காலம் ஆகட்டும்பா, எவ்வளவு சோர்வுகள் வரட்டும்பா, எவ்வளவு பலவீனங்கள் வரட்டும்பா, என் ஆண்டவர் விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பிரியவே மாட்டேன். ஆபிரகாம் 75வது வயசுல ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். காத்திருக்கிறாரு காத்திருக்கிறாரு காத்திருக்கிறாரு, குழந்தையும் வரணுமா தெரியல, ஒன்னும் தெரியல. மனைவி சொல்லிட்டா, ஏய் இப்படியே ஆண்டவரை நம்பிக்கை இருக்கிறது வேஸ்ட். அவன் வந்துட்டு எகிப்துல இருந்து வரும்பொழுது அந்த ராஜா நிறைய வெகுமதியில கொடுத்து அனுப்பும் போது ஒரு பொம்பளையும் அனுப்பி விட்டான், அடிமை பெண்ணையும். அப்ப அந்த அடிமை பெண்ணை எகிப்து ஆகார நீ என்ன பண்ணிக்க, கல்யாணம் முடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு சந்ததி வரட்டும், அதை நம்ம சந்ததியா வச்சுக்கிறோம்னு சொல்லி பொறுமையை இழந்து தேவனில் நிலைத்திராமல் வாக்கு தத்தம் கொடுத்தவரை நம்பாமல் என்ன சொன்னாரு, சாராள் உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள். ஆனா சாராள் வழியா வர்றதுக்கு முன்னாடி ஆகாரை தெரிந்து கொண்டு அவன் பிள்ளையை பெற்றெடுத்தான். அந்த பிள்ளையினால் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் தலைவலி மாத்திரம். அல்லேலூயா. பிரச்சனை தான், டார்ச்சர் தான். கடைசியில் ஒரு சந்ததியை பெத்தெடுத்தாச்சு. அந்த சந்ததி தான் இன்னைக்கு உலகத்தையே பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக மாத்தி கொண்டிருக்கிற சந்ததி. அன்னைக்கு அவசரப்பட்டதுனால வந்த சந்ததி. நீங்களும் உங்க வாழ்க்கையில நிலைத்திராமல், கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்துக்கு காத்திராமல், நீங்க நினைச்சிராம ஆண்டவர் விட்டு நீங்க விலகி அவசரப்பட்டா பல பிரச்சனைக்குள்ள நம்மள என்ன பண்ணுவோம், புரிஞ்சுக்கிறா சொல்லுங்க. பல பிரச்சனைக்குள்ள நாம் சிக்குவோம். ஆண்டவர் விட்டு நாம் விலகவே கூடாது. நிலைத்திருக்கணும். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில், நீ என்கிட்ட இரு, அப்ப நான் உன்னிட்ட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீ மிகுந்த கனிகளை நீ கொடுப்பாய். கனி கொடுக்க என்று ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி அவசரப்படவே கூடாது. அல்லேலூயா. 5 வருஷமா ஆண்டவரை தேடிட்டீங்களா, பொறுமையோடு, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஆண்டரோட நிலைச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கிறங்க. அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வீணான நேரமே அல்ல, அது பிரயோஜனமான ஒரு நேரம். அல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் துருத்திலே வைத்திருக்கிறார். அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் பிரயோஜனம் உள்ளது, அது மாறாதது, அது கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் தந்தே தீருவார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை பார்த்தீங்களா, காத்திருக்காமல் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்துக்குரியவன். கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணோட இருந்து பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. ஆண்டவர் கிட்டத்தட்ட அவன்கிட்ட ஒரு 15-14 வருஷம் கிட்ட அவனோட கூட ஆண்டவர் என்ன பண்ணல, பேசவே இல்லை, தொடர்பே இல்லை, விலகிட்டார். அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் நமக்கு எதை செஞ்சா நல்லது தான்ப்பா செய்வார், அவரோடு கூட நம்ம இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்ம கனி தருகிறக்கூடிய காலம் வரும், அன்னைக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒரு மரம் கனி தர லேட் ஆகுதுன்னா வேர் ரொம்ப ஆழமா போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எவ்வளவு வேர் அதிகமா போய் ரொம்ப டீப்ல இறங்கிக்கிட்டே இருக்கும், டீப்பா ரொம்ப இறங்க 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 அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு எல்லாரும் கனி கொடுத்து முடிச்சு நிற்கும் போது இது கொடுக்கும் பாருங்க கனி. அல்லேலூயா. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கிறது. சிலர் வந்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒட்டு கண்டு விற்கிறாங்க, மாங்காய் கண்டு 6 மாசத்துல என்ன பண்ணுது, வருது. 3 வருஷத்துல வருது, 4 வருஷத்துல வருது. சிலது இந்த பெரிய பெரிய சந்தன மரம், இந்த மரம்லாம் 25-30 வருஷம் ஆகும் அது அந்த மரம் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு. எல்லா மரத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னொருத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லக்கூடாது. எனக்கென்று கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரை நானும் காத்திருக்க வேண்டும், என் குடும்பமும் காத்திருக்க வேண்டும், என் ஊழியமும் காத்திருக்க வேண்டும். அதுவரை நாம் செய்ய வேண்டியதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். போது ஆண்டவரேன்னு சொன்னா நம்ம ஊழியம் நின்று போயிரு, போது ஆண்டவரேன்னு சொன்னா நம்ம குடும்ப ஆசீர்வாதம் நின்று போயிரு. அல்லேலூயா. ஆபிரகாம் போதும், வாக்குத்தத்தமாவது ஏதாவது கல்யாணம் இன்னொரு பெண்ணை முடிச்சாரு, தலைவலியில் மிச்சம். 14 ஆண்டுகள் ஆண்டவர் பேசல. திருப்பி ஆண்டவர் வருகிறார், திரும்ப அவனை ஆசீர்வதிச்சாலும் அதுல ஒரு குறைவு தான். அந்த சிக்கல், இடியப்ப சிக்கலை கிளியர் பண்றதுக்கே ஆபிரகாமுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. கடைசியில ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியை கொடுத்து ஆள் அனுப்பிவிடுறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டார். போ. அல்லேலூயா. காத்திருந்தா, உண்மையா நிலைச்சிருந்தா உண்மைக்குமே பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றிருப்பார். இன்னைக்கு இஸ்மவேல்னு ஒரு டார்ச்சர் பண்ற சந்ததி இந்த பூமியில என்ன பண்ணாது, இருக்கு.
ஆண்டவர் நமக்கு தர்ற வர தயவு செய்து என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். அல்லேலூயா. பொறுமையா இருப்போம், காத்திருப்போம். எதுவுமே நமக்கு வீணல்ல. கர்த்தரோடு செலவிடுகிற நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் பயனுள்ளது. அது நல்ல நல்ல அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரும். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையில 7 நாள் அளவும் நிலைத்திருக்க சொன்னார். 7 நாள். எத்தனை நாள்? 7 நாள் கூட அந்த பையன் காத்திருக்கிறான். காத்திராததுனால 7வது நாள் முடிவிலே சவுல் வந்தார், சாமுவேல் வந்தார். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? இல்ல லேட்டானதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? கடைசியில காத்திருக்காமல் சில விஷயத்தை நிலைத்திராமல் செஞ்சதுனால கடைசியில பெரிய பாவத்துக்குள்ள போய் தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழந்து போனார். ஆண்டவரில் நிலைத்திருங்கள், அப்பொழுது அவர் உங்களில் நிலைத்திரு. வியாதியோ, கஷ்டமோ, துன்பமோ, துயரமோ, நமக்கு வெற்றி என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் வெற்றி அல்ல, நம்ம ஆண்டரோட இருக்கிறதா நமக்கு வெற்றி. ஆண்டரோட இருக்கிறது உண்மைக்குமே நமக்கு நல்லது. இந்த குறைவான வறட்சியான காலமா இருக்குதா, நான் இன்னும் கனி கொடுக்கலங்க, என் பிசினஸ்ல இன்னும் கனி கொடுக்கல, என் குடும்பத்துல இன்னும் கனி கொடுக்கல, நான் இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கல, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீர் வேர் பிடித்து கொண்டிருக்கிறாய். உனக்காக கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஆனா இதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீண்ட நாள் காத்திருக்கிறது மனதை என்ன பண்ணுமா? இளைக்கப்படும். விரும்பினது வரும் பொழுதோ கனியை தான் சொல்றாரு அங்கேயும். ஜீவ விருட்சம் உங்க இருதயம் இழைச்சு போற நேரத்துல தான் உங்களுக்கு ஒரு புதிய கனிகளை கத்த தருவார். நீங்க எதுக்காக இழைச்சிருந்தீங்க? கர்த்தருக்காக பொறுமையோடு இழைத்து காத்திருந்தீங்க. கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் ஒரு ஜீவ விருட்சம் போல ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன சொன்னேன்? நீக்கி விடுதல் அல்லது நிராகரித்தல். 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, இது ரெண்டு அர்த்தமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என்ன? எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அப்படின்னா தண்டனைன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செடியை நீங்க பாத்துக்கிறீங்க, ஒவ்வொரு கொடியை பாத்துக்க, ஒவ்வொரு கொடியிலையும் ஒவ்வொரு திராட்சை கொடி வருது. அப்ப கனிதராத கொடியை அவர் என்ன பண்றாரு? அறுத்து போடுகிறார். அப்படின்னா அது கனிதர முடியாத நிலைமையில இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, திராட்சை செடியிலிருந்து பக்க கிளைகள் கிளம்புது பாத்தீங்களா? அப்படியே போகும்போது எங்கு கனி இருக்கிறதோ அந்த கனி இருக்கிற கொடிக்கு முழுசா இந்த சத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், உள்ள இருந்து இங்கிருந்து போகணும். அப்படின்னா தேவையற்ற கனிகளை, முதலாவது தேவையற்ற கொடிகளை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். இல்லைன்னா கனிதராத ஒரு கொடிக்கு தேவையில்லாம இந்த சத்தெல்லாம் என்ன ஆகும்? போய்கிட்டே. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட 3 பைக் இருக்குது. 3 பைக்குக்கு 500 ரூபாய்க்கிட்டீங்க பெட்ரோல் போடுறீங்க. ஒரு பைக்கு தான் ஓடுது, 2 பைக்கு ஓட்டையா இருக்குது. இப்போ போட்ட பெட்ரோல் என்னது? நஷ்டம். ஒண்ணுக்கு தான். அப்ப நான் என்ன சொல்றேன்? இந்த 2ஐயும் எடுத்து, இந்த 1000 ரூபாய் எடுத்து இந்த ஒரு பெட்ரோலுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வண்டிக்கு போட்டுடலாமே. இப்போ ஒரு கொடியில இருந்து 3 கொடி வருது. 2 கொடி யூஸ்லெஸ், ஒரு கொடி யூஸ் ஆகிற கொடி. இதுக்கு எல்லா சத்துகளும் போகாமல் இப்பொழுது பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாமல் கனி தராத கொடியை வெட்டி இருப்பா, தேவையில்லை கனி உள்ள கொடிக்கு இன்னும் என்ன பண்ணட்டும்? சப்ளை சத்துக்கள் போகட்டும். அதுதான் இங்க சொல்லுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். 2 விஷயத்துல எடுக்கலாம். கனிதரலைன்னா அறுத்துருவார், வெட்டி போட்டுருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, எண்ணில் கனிதராத விஷயங்களையும் அவர் என்னிடத்துல வெட்டி என்னை சுத்திகரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வெளிப்புறத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம், உள்புறத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்குள்ள எதெல்லாம் கனிதராத பார்ட்ஸ், கனிதராத வாழ்வு, கனியற்ற வாழ்வு, கனியற்ற அந்தகார கிரியைகளை நீங்கள் வெறுத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்குள்ள இருக்கிற கனிதராத அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வெட்டும் பொழுது எனக்குள்ள அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் பெரிய மரமாய் நல்ல செடியாய் நான் மாறுவேன். கரங்களை வைத்து நல்லலையா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்ன? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆண்டவர் கனி கொடுக்கறதுக்கு ஒரு காலம் என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. அதுவரை நீங்க வெயிட் பண்றது அது ஒரு வெயிட்டிங். ஆனா சிலருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கூட இருக்கிற பக்க கிளைகள், தேவையற்ற கிளைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உறிஞ்சு கொண்டு இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா இங்கிருந்து சப்ளை ஆகும்போது நம்ம செய்கிற பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உறிஞ்சு வெளியில எடுத்துருது. நமக்கு ஆசீர்வாதம் வர்றதே
அந்த பக்க கிளைகள் என்ன, அந்த பாவம் என்ன, அந்த உங்களிடத்துல வருகிற அந்த தேவையற்ற கொடிகள் என்ன அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் தான் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் வெட்டி எரியாத பட்சத்தில் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெறவே முடியாது. கரங்களை வைத்தியா சொல்லுங்களேன். அப்படின்னா ஒரு ஊழியக்காரத்தை கேட்டேன், ஏன் குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்லி அவங்களுடைய ஊழியம் இன்னும் ஏன் வளரல, ரொம்ப காலம் ஆச்சு, ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்க. அப்ப அவங்க சொன்னது, தேவன் ஒரு வேளை தாமதிப்பார், ஏற்ற காலத்துல அவர் அவங்கள உயர்த்துவார். அப்படி இல்லைன்னா, ஆனா அந்த நபர் அப்படி அல்ல, எனக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உயர்த்துவதற்கு தாமதம் இருக்கும், மற்றபடி உள்ள ஏதோ அந்தரங்கத்துக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் என்ன பண்ண வரும் அவங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில தேவனால் இன்னும் முழுமையா ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு ரகசிய பாவம் சொன்ன உடனே விபச்சார பாவம் மட்டும் எடுத்துடக்கூடாது. ரகசியமா எந்த பாவம் உள்ளே வைக்கப்படுகிறது எல்லாம் என்ன பாவம் தான், ரகசிய பாவம். அப்ப எந்த ரகசிய பாவத்துக்குள்ள ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில கனி தருவதற்கு லேட்டாக கூட ஆகலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான். ஒரு செடியை வச்சோம், வளரக்கூடிய டைம், வளரலைன்னா நேர பார்க்க வேண்டியது அதுல வேர்ல பூச்சி பிடிச்சிருக்கா, ஏதோ அந்த செடியில வேற ஒண்ணு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பாக்குறதான இயல்பு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கனி தரக்கூடிய தாமதமாகிற காலமா, அல்லது உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற ஏதோ தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியமா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சார்ந்திருங்கள், அப்புறம் நிலைத்திருங்கள். மூணாவது சொல்றது நீக்கி. உங்கள்ட்ட என்ன இருக்குது, உங்கள்ட்ட என்ன பாவம் இருக்கிறது, அந்த என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில நீக்கி போடணும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும், அதை நான் கண்டுபிடிக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. தோட்டக்காரர் அவர் தானே, அப்பா நான் எதுல கனி கொடுக்கலையோ அதையெல்லாம் நீங்களே என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சுத்தம் பண்ணிருங்கப்பா, நீங்களே அதை என்ன பண்ணிருங்க, வெட்டிருங்கப்பா. பிராக்டிகலா சொல்லணும்னா இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவுக்கு நீர் உம்முடைய பார்வையில ஏதாவது என் வாழ்க்கையில குறை இருந்தா அதை நீங்க வெட்டி என்ன பண்ணிருங்கப்பா, எரிஞ்சிருங்கப்பா. அல்லேலூயா. சகோதரனே, அது இருக்கிற வர கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை தர முடியாது. அல்லேலூயா. அது இருக்கிறவரை உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தால வரும் பொழுது ஒரு பெரிய நதி இருக்கிறது, ஒரு குளத்தினுடைய தண்ணீரை பார்த்தோன்னே அவ்வளவு ஜனங்களுக்கும் என்ன ஆசை, தண்ணியை போய் குடிச்சு தாகம் தீக்கணும்னு ஆசை. தண்ணீர் இருக்கிறது, ஜனங்களுக்கு தேவை இருக்கிறது. இப்பொழுது தண்ணீரை குடிச்சு பார்க்கும் பொழுது தண்ணீரில் கசப்பான தண்ணீரை எல்லாரும் குடிக்க முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு அப்படிதான். நம்ம ஆசீர்வாதமா இருக்க நினைக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமாகக்கூடிய தேவைகள் இருக்கிறது, நாமும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய எல்லா டைமிங்கும் வந்துருச்சு. 5 வருஷம் காத்திருந்தையா, 10 வருஷம் காத்திருந்தையா, 20 வருஷம் ஆச்சியா, ஓகே, குளமெல்லாம் நிறைஞ்சுதான் இருக்குது, தண்ணிலாம் ஊறிடுச்சு, ஜனங்களுக்கும் ரெடியா இருக்காங்க. மைனஸ் உள்ள என்னமோ சொல்லுங்க, கசப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. கசப்பான தண்ணீரை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு என் ஆண்டவர் ஒன்றும் ஞானம் இல்லாதவர் அல்ல. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கசப்பான தண்ணீரை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஞானம் இல்லாதவர். அதே வேளையில தண்ணி தாகத்தை தீக்கணும், இவனையும் யூஸ்ஃபுல்லா மாத்தணும். ஒன்னு செஞ்சாரு, ஒரு கொப்பை உடைத்து உள்ளே போடுகிறார். அதான் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் வல்லமை. அது கொப்பு உள்ள விழுந்த உடனே கசப்பான தண்ணீர் இப்பொழுது மதுரமாய் இப்ப ஜனங்கள் குடிச்சாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறாத வரை, அதை நீக்காத வரை, அதை நிராகரிக்காத வரை, நீங்கள் கொடியிலே இணைந்திருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுக்கவே, அது நானா இருந்தாலும் சரி. இது எனக்கு எடுத்துக்கொண்ட பிரசங்கம், இது என்னுடைய பிரசங்கம். நான் சில வேளை தாமதம் ஆகும் பொழுது நான் இதை யோசிப்பது உண்டு. ஏன் ஆண்டவரே, கனி தரக்கூடிய காலம் எட்டியும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வராததுக்கு காரணம் என்ன? நான் தியானிக்கும் போது சில வேளையில நான் யோசிப்பது உண்டு, ஒருவேளை நீக்கப்பட வேண்டியது நீக்கப்படாமல் இருக்கிறதோ, நம்மையும் நம்ம ஆராய வேண்டி இருக்குது. தன் பிள்ளைகளை உணர்கிற மனுஷன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீர் என்ன பண்ணும், விடுவி, தப்புவி, துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள விடாதையும், பெரும் பாதகத்துக்கு என்னை தப்பித்துக் கொள்ள முடியும், எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர முடியும்.
என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும்னா எப்படி? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்க கசப்பு என்ன பண்ணணும்? மாறு. உங்கள்கிட்ட வெட்டப்பட வேண்டியது வெட்டப்படணும். தொழிலா இருந்தாலும், ஊழியங்களா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும். கர்த்தர் ரொம்ப ரொம்ப டேலண்ட் உள்ளவங்களை, கர்த்தர் ரொம்ப சாமர்த்தியசாலிகளை தேடுவதில்லை. கர்த்தர் சுத்தம் உள்ளவர்களையும் உண்மை உள்ளவர்களையும் கர்த்தர் தேடுகிறார். அவர்கள் சுத்தமும் மெல்லிய வஸ்திரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சாமர்த்தியசாலிகளால் சாதிக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், என்னை இல்லாமல் உன்னால் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அப்படியானால் உன்னுடைய சாமர்த்தியம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நீ பரிசுத்தமா வாழ்ந்தா, நீ தேவையற்றது உன்னை விட்டு நீக்கினா ஆட்டோமேட்டிக்கா நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. ஒரு வீட்டோட அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. பரிசுத்தம் தான் ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரம். உங்களை கர்த்தர் உயர்த்த உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பரிசுத்தம். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்த, கர்த்தர் எனக்கு உயர்த்த தேவையான குவாலிஃபிகேஷன், தகுதி பரிசுத்தம். பரிசுத்தமா இருந்தா நீ சிறைச்சாலையில இருந்தாலும் தலைவனாக மாறுவாய். பரிசுத்தமா இருந்தால் நீ அடிமையாக இருந்தாலும் நீ பெரிய ஸ்தானாதிபதியாய் மாறுவாய். பரிசுத்தமாய் இருந்தால் நீ பானபாத்திரக்காரனாய் இருந்தாலும் ஆலயம் கட்டுகிறவனாய் மாறுவாய். பரிசுத்தம் இருக்கிறவனை கர்த்தரால் மறைத்து வைக்க முடியாது. அதுதான் சொன்னார், மலை மேல் இருக்கிற பட்டணம் அவனை யாருனாலும் மறைக்கவே முடியாது. அவன் வெளியில வருவான், கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருவார். மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், ரொம்ப காலம் காத்து இருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? நீ எதுல கசப்புல இருக்கிறாய்? நீ எதுல சிக்கி கொண்டிருக்கிறாய்? எது உன்னுடைய மைனஸ்? எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்? தேவனுக்கும் உனக்கும் தடையாக நிற்கிற காரியம் என்ன? அது உங்களுக்கு தான் தெரியும். அதுல இருந்து நீங்கள் மனம் திரும்பாத வரை நீ எத்தனை முயற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்களை நீ சாதிக்க நினைச்சாலும் சரி, சாதிக்க முடியாது. கர்த்தர் பரிசுத்தம் இல்லாத ஒருவனை கர்த்தரால் மனப்பூர்வமாய் ஆசீர்வாதமாய் மாற்றவே முடியாது. ஜெபிக்காதது உங்க குற்றமா மாத்துங்க. ஒருவேளை டிவி சினிமாவா மாத்துங்க. போதை பழக்க வழக்கமா மாத்துங்க. கண்களின் நிச்சயா மாத்துங்க. எதுல அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், எதை ரகசியமாய் செய்கிறீர்கள், எதை மூடி மறைக்கிறீர்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆகான் என்பவன் அந்த தங்க பாலத்தையும் அந்த பாபிலோன் சால்வையும் அந்தரங்கத்திலே புதைச்சு வச்சான். ஆயி பட்டணத்திலே தோல்வி வெளியரங்கமாய் பாதித்தது. யோசுவாவுக்கு புரியல, என்னடா இவ்வளவு படைகளை வச்சு தோத்து போயிட்டோன்னு பார்த்தா, ஒரு ஆளு மறைக்க கூடாத விஷயத்தை, ஒழிக்க கூடாத விஷயத்துல எரிகோல இருந்து அவன் நகையும் பொருளையும் ஒழிச்சு புதைச்சு வச்சதுனால வெளியரங்கமான தோல்வி உண்டானது. ஆண்டவர் சொன்னார், ஏன் பண்ண உன்னை தோக்கடிச்சேன்? ஏன் நீ தோத்து போன? உனக்கு திறமை இருக்கு, இதுக்கு முன்னாடி எரிகோவை ஜெயிச்சவன் தான், ஆனா ஏன் தோத்தவனா? உனக்குள்ளே எனக்கு பிரியமில்லாத காரியம் உண்டு அப்படின்னு சொன்னார். உடனே யோசுவா ஓடி போய் அந்த ஆகான் என்பவனை பிடிக்கிறாரு. டே, என்னத்தரா திருடி வச்ச? நாங்க எல்லாரும் தோத்து போயிட்டோம்டா, ஒன்னாலதான்டா. என்னத்தை திருடி வச்சேன்னு சொல்லும் போது, அவன் கூடாரத்துக்குள்ளே மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறான் தங்க பாலம். கிட்டத்தட்ட 36 கிலோ. எத்தனை கிலோ? 36, 35 கிலோ தங்கம். சால்வை, ட்ரெஸ் மேல ஆசை, புதைச்சு வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாம அது ஊமச்சாமி மாதிரி இருக்கான். அடி வெளியில பின்னுது. இவங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா தேவையில்லாம எவனோ தோக்குறான் இந்த பையன் ஒழிச்சு வச்சதுக்கு. நீங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. யோனா கீழ்த்தட்டுல மறைந்து கொண்டுதான் மேல் தட்டு அசைந்தது. சரக்கு கப்பலுக்கு போன ஜான்பாலுக்கு தெரியும் எத்தனை கோடி சரக்கு வந்துக்கிட்டு, எல்லா சரக்கும் காலி. சரக்குலாம் ஆடுதியா? உள்ள ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டு தூங்குறதுனால உங்க வாழ்க்கையில சின்ன மைனஸ் வெளியில பயங்கரமா பாதிக்கும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் சொல்றேன், நீங்க மாறணும். நீ மாறணும். சினிமால இருந்து மாறணும், நாடகத்துல இருந்து மாறணும், குடியில இருந்து மாறணும், சிகரெட்ல இருந்து மாறணும், விபச்சாரத்திலிருந்து மாறணும், கண்களின் இச்சையிலிருந்து மாறணும், நிர்விசாரத்திலிருந்து மாறணும், பொய்யிலிருந்து மாறணும், பொறாமையிலிருந்து மாறணும், பகையிலிருந்து மாறணும். மாற வேண்டிய விஷயத்துல மாறாவிட்டால் வெளியரங்கமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. நீக்க வேண்டியவர்களை நீக்கும் ஆண்டவர் உண்மைக்குமே அன்புள்ள தேவன். ஆண்டவர் சொல்றாரு, தேவையற்ற கிளைகளை நான் கண்டிப்பாய் நீக்குவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ நீக்கிக்கப்பா அப்படின்னு நம்மள சொல்லல, நான் நீக்குவேன். அல்லேலூயா. கொடி எதுவோ அதை அவர் யார் அறுத்து போடுகிறார் சொல்லுங்க? அவர் அறுத்து போடுகிறார். ஆண்டவர்ப்பா சொல்லுங்க. ஆண்டவர்ப்பா தைரியமா சொல்லணும், எனக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாத தேவையற்ற பக்க கொடிகள் அறுத்து போடுமானவர். நீங்க வெட்டும். என் தேவையற்ற பழக்கத்தை நீங்க வெட்டும். என் தேவையற்ற அடிக்ஷன், அடிமைத்தனத்தை நீங்க வெட்டும். தேவையற்ற பாவத்தை நீங்க வெட்டும். என்னால வெட்ட முடியாது, நீங்க வெட்டும் சொல்றாரு. அது வெட்டுவதற்கு ஒரு
பட்டயத்தை உன்னை யூஸ் பண்றாரு. 3வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தி வளைச்சு இங்கதான் வர்றார். பைபிள் படிப்பா, வேதத்தை படி, வேதத்தில் உள்ளதை வாசி, அது உன்னிடத்தில் உள்ள தேவையற்ற கிளைகளை வெளிப்படுத்த எது நமக்கு வெளிப்படுத்தும் சொல்லுங்க? பைபிள். வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்க அது நம்மை சுத்திகரிக்கும். பொறாமப்படாத, கோபப்படாத, பெருமை அடையாத, ஆழத்தில் ஆழத்தை காண்கிறோம், வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம். ஆழத்தை கூப்பிடுகிறது. இதை படிக்க படிக்க படிக்க, இதை தியானிக்க, பிரசங்கம் பண்றதுக்காக படிக்க கூடாது. பெரிய சிக்கல விசுவாசியா இருக்கிறவரை பைபிள் நல்லா படிப்போம். நல்லா ஊழியத்துக்கு வந்து ரொம்ப நான் வேதனைப்பட்ட விஷயம், ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரசங்கத்துக்கு படிக்கிறதுக்காகவே அப்படி என் மைண்ட் செட் மாறியது. இப்ப பைபிள் நாங்க எடுத்தாலே ஏதாவது ஒரு விசுவாசி ஞாபகத்தில் என்ன பண்ணும், இவருக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணிடும்டா சொல்லி, இன்னைக்கு இதை பேசிடணும்டா, இன்னைக்கு இதை எடுத்து சொல்லிடணும்டா. இன்னொன்று மற்ற ஊழியக்காரெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம இந்த வெளிச்சத்தை, இந்த தாட்ஸை தூக்கி போட்டுறோம்டா, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை. எனக்கு நான் எப்ப படிக்க, விசுவாசியா இருந்தவரை நம்ம நமக்காக படிச்சோம் என்று பிரசங்கத்துக்காக பைபிளை தூக்கணுமோ அன்னைக்கு நம்ம கதை என்ன பண்ணுச்சு. இது ஊழியக்காரனுக்கு வந்த பெரிய சோதனை. பைபிளே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிக ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு உங்களில் அநேகர் என்ன பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? போதகம் பண்றவங்க தான் பொய்யனும் பொய்யுக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாம் செஞ்சுட்டேனா? முதல்ல இவ்வளவு வாய்களையே பேசுறேனே, எல்லாம் செஞ்சனா? இதை செய்யலைன்னா நான் யாரு? பொய்யன். பொய்யனும் பொய்யுக்கும் பிதா. வெள்ளச்சட்டை போட்டு லைட்டை போட்டு பொய் பக்கா பொய் சொல்ற ஒரே பொய் சொல்லுகிறவனா தான். ஒண்ணு இது நானும் ஏத்துக்கிறாண்டவரேன்னு பேசணும், மனம் திரும்பிட்டு பேசணும். இல்ல மனம் திரும்புவேன்னு சொல்லிட்டாவது நான் என்ன பண்ணணும்? பேசணும். 1000 பிரசங்கம் பண்ணேன், 2000 பிரசங்கம் பண்ணேன், 5 நிமிஷம் தான் பேச நினைச்சேன், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அவர் லீடிங் இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பைபிள் எனக்காக படிக்காவிட்டால் எனக்கு தான் தண்டனை, எனக்கு ஐயோ அதிக ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் போதகராக போதகர் ஆகாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா சொல்றாரு, அநேகர் எல்லா விஷயத்துல தவறாங்க. ஒருத்தவன் நாக்கு தவறாம இருந்தா அவன் தான் உத்தமன் சொல்றான். ஒரு ஊழியக்காரன் நாக்கு தவறான், நாவு தவறான். நீ எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறிய அதையே நீ செய்கிறபடியால் அந்த வசனத்தின்படி நீ நியாயந்திருக்கப்படுவாய். இப்ப நான் சொன்னேன்ல, இதெல்லாம் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் ஒருவேளை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சா அந்த நியாயத்திற்பு யார் மேல இறங்கும்? ஏன் மேல? வசனத்தில் அவ்வளவு இருக்குது. பிரசங்கம் பண்றதுக்கா பைபிள் படிக்க கூடாது? பைபிள் படிக்கலங்க இன்னைக்கு ஆசீர்வாதமே இல்லை, அப்படி பைபிள் படிக்க கூடாது. பைபிள் படிச்சா வாசிக்கும் போதே தேவையற்ற என்னுடைய கிளைகளை தேவன் வெட்டி எறிய வேண்டும். அவருடைய பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் என்னை சுத்திகரிக்க வேண்டும், என்னை வெட்டணும். ஹல்லேலூயா. இததான் தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனம் தேனிலும் தேனிலும் அது மதுரமா இருக்கிறது, அதை வாசிக்கும் பொழுது உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 19 இருக்கிற நீ வாசித்துக் கொள்ளலாம். 19, 11, 12 இருக்கிறது. அதை நான் வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தினால் உம்முடைய அடியேன் நான் எச்சரிக்கப்படுகிறேன். நெகேமியா 8 நீங்க வீட்டுல போய் வாசிக்கிறீங்க. அநேக நாள் கவனிக்கணும். ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது, ஆலயம் எப்பொழுது கட்டப்படுறதுக்கு ப்ராசஸ் நடக்குது. நெகேமியா இருக்கிறார், எஸ்ரா இருக்கிறார். இதை மட்டும் கவனிங்க, நான் முடிக்க போறேன். இப்பொழுது பைபிளுடைய புத்தக சுருள் கொண்டு வரப்படுகிறது. ரொம்ப நாள சுருட்டிய வைக்கப்பட்டது கொண்டு வரப்பட்டு வாசிக்கப்படுகிறது. எஸ்ரா தலைமையில வாசிக்கிறார்கள். பழைய ஏற்பாடு முழுசும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க மக்கள் கூட்டம் நிக்குது. ஆலயத்தை கட்டும்போது வாசிக்கிறாங்க. இதுவரை இந்த பைபிள் பார்த்ததே இல்ல. பைபிளை தூக்கி ஒளிச்சு வச்சாச்சு. நம்மளும் வீட்டுல தூக்கி என்ன பண்ணிடுவோம்? பைபிளை ஒளிச்சு வச்சு எங்கேயோ கிடக்கும். எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் எங்கேயோ கிடக்கும். அந்த பைபிளை எடுத்துட்டு வந்து படிக்கிறான். படிக்கும் போது அன்னைக்குதான் முத இந்த வார்த்தைகளை கேட்குது ஜனம். கேட்கும் போது வார்த்தைகளை கேட்டு கேட்டு உணர்வடைந்து ஐயோ இப்படிலாம் இருக்குதேன்னு சொல்லி மக்கள் அழுக ஆரம்பித்தார்கள். அழுக ஆரம்பிக்கும் பொழுதுதான் நெகேமியா சொல்லுகிறான். அதே நெகேமியா 8:9 சொல்லுவான், இது அழுகிற நாள் அல்ல, இது மனமகிழ்ச்சியின். நீ மனம் திரும்புறதுக்காக அழுகு, நீ மனம் திரும்பினதுக்கு பின்னாடி உனக்கு மகிழ்ச்சி தான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசி மனம் திரும்புவதற்காக அழுக வேண்டும். எப்பொழுது அழுகை வரும்? பைபிளை படிக்கும் பொழுது. ஓ இப்படி எழுதி இருக்குதுப்பா, இப்படி எழுதி இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தர் விபச்சாரம் வேசித்தன பாவம் செய்யறானா, பைபிள்ல இருக்குது, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் தப்ப விட மாட்டார், அவர் நியாயம் தீர்த்தே தீர்வார். அப்போ அதை ஒருத்தன் படிக்கிறான்.
ஐயோ நான் ஒரு விபச்சாரக்காரன், என்னை நீ தப்ப விட மாட்டீரான் அழுகிறான். பொய்யை உரைக்கிற யாவரும் 2ஆம் மரணமாகிய கந்தகத்திலையும் தீயிலையும் கடத்தப்படுவார்கள். படிக்கும் பொழுது ஐயோ நான் பொய் சொல்றேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொன்னா, ஐயோ நான் ஆண்டவரை இதுவரை தெரிஞ்சுக்கிறலையே, நான் பாவியா இருக்கிறேனேன்னு அழுகிறேன். வசனத்தை படிச்சு 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 அழுது கண்ணீர் விட்டு எப்ப காலையிலிருந்து நைட்டு வரை படிக்கிறான். நம்ம 2 அதிகாரம் படிக்கிறதுக்குள்ள உலகத்திலேயே இந்த லெலின் அங்க ஒரு மனநல மருத்துவர் இருக்கிறார். அவர்கிட்ட தூக்கம் வரலைன்னா அங்க போய் மாத்திரை வாங்குவாங்க. அந்த மாத்திரையை போட்டா கூட 5 நிமிஷத்துக்கு அடிச்சு அந்த தூக்கம் வரும். நம்ம பைபிள் எடுத்தா 2ஆவது அதிகாரத்துல என்ன பண்ணிடும்? நான் பார்த்ததுங்க, நான் பார்த்ததை சொல்றேன், நான் கேட்டதை சொல்றேன். மணின்னு ஒரு சகோதரர் இருக்கிறார், தூக்கம் இல்லாமல் வந்தார். அவர் தூக்கம் இல்லாமல் வரும்போது அவர் எந்திரிச்சு சாட்சி சொன்னார். எங்கள்கிட்ட சொன்னாரு, பிரதர் இப்ப நான் நல்லா தூக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் வேதத்தை எடுத்து படிச்ச உடனே தூக்கம், பல நாள் தூக்கம் இல்லாம தூங்க. அதோட நான் ஒரு வேளை பைபிள் அவ்வளவு மிராக்கிள் பண்ணிச்சாங்க, இவன் பைபிளை எடுத்தவனே தூக்கம் வந்துரு. பிரசங்கம் பண்ணும்போது தூக்கம், பைபிள் படிக்கும்போது தூக்கம். காலையில இருந்து நைட்டு வர பிரசங்கம் பண்றாங்க, வாசிக்கிறாங்க, ஒன்லி பைபிள் ரீடிங் மட்டும் வாசிக்கிட்டே இருக்கான். வாசிக்க ஐயோ ஐயோ பாவம் பண்ணிட்டேன், பாவின்னு கூவே குலைச்சேன்னு அழுவ, ஒரே அழுகு. நீங்க சபைக்குள்ள அழுவா செய்றாங்க, ஆடுறாங்க. சபைக்குள்ள அழுகணுங்க, வசனத்தை கேட்டு அழுகணும், குத்தப்படணும். பேதுரு சொன்னார் பிரசங்கம் பண்ணும்போது, குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவன் மாற நாங்க என்ன செய்யணும்? எங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் என்ன பண்ணு, எடு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு ரசங்கம் பண்ணா குத்தணும். பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா வாசிக்கிறேன். வாசித்து அப்படியே பிரசங்கத்தை செய்தியை கேட்டு அழுது ஓன அப்பாரி வைக்கும் போது நெகமியா பாக்குறான், அவ்வளவு வேலை அழுக, எல்லாரும் அழுக. வசனத்தை கேட்டு நான் இப்படி இல்லையே, நான் அப்படி. அப்ப என்ன ஆச்சு? கனி கொடுக்காத கொடியை ஃபுல்லா அந்த வசனம் வெட்டி எரிஞ்சிச்சா இல்லையா? வெட்டி எரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு நெகமியா, எல்லாரும் அழுக, கண்ணை தொடச்சு தொடங்கிடாடே, அழுகாதீடா. இன்னைக்கு அழுகிற நாள் இல்லடா, நீங்க மனம் திரும்பிட்டீங்க. இதுவரை நீங்க அழுதீங்க, இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்ட? மனம் திரும்பிட்ட. இன்று களி கூறுகிற நாள். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நம்முடைய வசனத்தினால் அடியே நான் எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தயவு செய்து பைபிள் படிங்க, பைபிள் தியானிங்க. பைபிளை எடுத்த உடனே ஏதோ மந்திர புஸ்தகம் மாதிரி இது ஆசீர்வதிக்கும் படிக்க வேண்டாம். இதை படிக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து என்ன நீக்கப்பட்டது அப்படிதான் படிக்கணும். பைபிள் படிக்கணும். எப்படி படிக்கணும்? இந்த பைபிள் படிச்சதுனால என்னிடத்துல இருந்து என்ன தப்பான கேரக்டர் என்னாச்சு, வெளியில போச்சு. அப்படி நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய தேவையற்ற கிளைகளை கர்த்தர் நறுக்க ஆரம்பிப்பார். இப்படி நறுக்குனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கனி என்ன ஆயிரும் உங்க குடும்பத்துல வர ஆரம்பிச்சு. பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுவார், ஒரு தங்க பாத்திரம் இருக்கு, ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்குது, ஒரு மண் பாத்திரம் இருக்கிறது, ஒரு மரப்பாத்திரம் இருக்குது, ஒரு வீடு ஃபுல்லா தங்க பாத்திரம் வரிசை அப்படியே இருக்கு. இப்ப நீங்க போய் எதை எடுப்பீங்க? உங்களுக்கு ஆசை, ஒரு கெஸ்ட் வர்றாரு, தங்க பாத்திரத்தை என்ன பண்ணணும்? எடுத்து அவனுக்கு ஒரு காஃபியை கொடுத்தோம்னா நம்ம ரேஞ்சை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். தங்க பாத்திரத்துக்கு போனா உள்ள பள்ளி பீ கிடக்கு. என்ன பீ கிடக்கு? சரி வெள்ளி பாத்திரத்தையாவது எடுப்போண்டா. உள்ள போனா ஒரு கரப்பாம்பூச்சி செத்து கிடக்கு. சைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சரி ஒரு கல்லு அழகான பாத்திரத்தை எடுப்போண்டா. அங்கேயும் பார்த்தா அங்கே என்னமோ கிடக்கு, வரிசை எல்லா பாத்திரத்தையும் போயிட்டு தலை எழுத்துற. இவ்வளவு பாத்திரம் இப்படி இருக்குன்னு கடைசியா ஒரு மண் பாத்திரத்தை எடுக்கிறீங்க. அதான் லீஸ்ட். உங்க வீட்டுல மண் பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்குவோம்? 20 ரூபாய்க்கு வாங்குவோம். அதை திறந்து பார்த்தா சுத்தமா வேற வழி இல்லை. வந்த விருந்தாளிக்கு இப்ப எதுல தண்ணி கொடுக்குறாங்க, எதுல கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க? மண் பாத்திரத்துல. இதை தான் பவுலுக்கு சொல்வார், இவைகளை விட்டு ஒருவன் எவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறானோ அவன் தான் எஜமானால் பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவான். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க டேலண்ட் எது முக்கியம் இல்லை. கர்த்தர் நீங்க தங்க பாத்திரமா இருக்கலாம், ஆனா நீங்க சுத்தமா இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற கிளைகளை நீக்கும்படி நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுவார், ஆசீர்வதிக்கப்படாதபடி என்னுடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி என்னுடைய செவி மந்தமாக, உங்களுடைய பாவங்களை எனக்கும் உங்களுக்கும். ஆண்டவர் நம்மளை விடுவிச்சு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா எது தடையா இருக்குது? பாவம். நீ 3 விஷயம்: இணைஞ்சிருங்க, சார்ந்துருங்க, நிலைச்சிருங்க, தேவையற்றதை நீக்குங்க. அப்பொழுது அதிக கனிகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பா. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். தொழில உயர்வு, ஊழியங்களில் உயர்வு, குடும்பங்களில் சமாதானம், சந்ததிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எழுந்து ஜெபிப்போமா?